ரஷ்யா, உக்ரைன் பேச்சுவார்த்தைகள். ஆண்டி ஷேப் அவர்கள் முன்னேற்றங்கள். புட்டின் அவர்கள் கிட்ட நேரா ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசுவாரு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அபுதாபியில அப்படிங்கிற பல விஷயங்கள் இருந்தாலும், தாக்குதல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையல. அதுவும் குறிப்பா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல ஹெவியான அட்டாக். அதுவும் ட்ரோன்கள் சூறையாடிக்கிட்டு இருக்குது. பல்வேறு பகுதிகளில் ஆன்கோயிங் அட்டாக். 28ஆம் தேதி அதிகாலை, அதாவது விடிய காத்தால நைட்ல இருந்து ஹெவியா அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. கீவ்ல பல பகுதிகள், கீவ்ல மட்டுமே பல பகுதிகளில் ஹெவியா அட்டாக் நடக்குது. மேபி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் மேபி உக்ரைன் ரெடி பண்ணியிருக்கலாம். அதை திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுக்காக ரஷ்ய தரப்பு வந்து ஹெவியா அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது போல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அது உக்ரைனுக்கு வந்து பண்ண துளி கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து தாக்குதல்கள் பண்ணிருக்காங்க. இப்போ உக்ரைனோட கேபிட்டலான கீவ் மட்டும் கிடையாது, அடுத்தது ஒடசா. ஒடசாலே ஹெவியான அட்டாக் நடந்துட்டு இருக்குது. கன் ஃபயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த ட்ரோன் பிளஸ் டவுன் பண்றதுக்காக ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் சிஸ்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஹெவியா யூஸ் பண்றாங்க. ஆனா பல பகுதிகளில் வெடிவிபத்துகள் கேட்டதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 28 ரொம்ப மோசமான நாளா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இருக்கு. ஜிரான் ட்ரோன்கள் ஒடசால இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸோ சில கப்பல்களையும் வந்து பண்ண டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. பட் ஆனால் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது போல விஷயங்கள் தான் அட்டாக் பண்றாங்க. போர்ட் ஃபெசிலிட்டியும் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம் செய்திகள் வந்துச்சுன்னா. ஸோ ஹெவியான எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பண்ண இன்னொரு தான் இருக்கு. இல்ல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் தரப்புல இருந்து ரெடியாகுங்க, நாடு தயாராகுங்க. ஜெர்மனி தரப்புல இருந்து இந்த 2 to 3 வருஷத்துக்குள்ள நம்ம நாடு ரஷ்யாவோட போருக்கு போகுது, ப்ரிப்பேர் பண்ணுங்க பார்ப்போம் நாட்டை. அப்படி ஒரு சினாரியோ நடக்குதுன்னா என்ன நடக்கும் முதல்ல செக் பண்ணி பார்க்கலாமா, டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் ரஷ்யாவுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தணும். இதுல ஃபுல் ஸ்கேல் வந்து பண்ண கான்ஃபிளிக்ட் ரஷ்யாவுக்கும் நேட்டோவும் முழு நீள போரா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அப்படி பண்ணும்போது ஜெர்மன் ட்ரூப்ஸ் நம்ம தான் முன்னிலையில போய் நின்று சென்டர் ஆஃப் த ஈவெண்ட்டை வந்து வரக்கூடிய மணி நேரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்களை எதிர்கொண்டு அந்த பால்டிக் பகுதிகள், போலாண்டு பகுதியில் டிஃபெண்ட் பண்றோம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறதோட எல்லாம் ரெடி பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்கிறதோட பண்ண ஜெர்மனோட ஜெனரல் ஃபுங்கே அவர்கள், இது வந்து மேற்கு மீடியாக்கள், ஜெர்மனோட மீடியாக்கள் பெருசா பேசியிருக்காங்க. அதாவது இனிஷியலா ஜெர்மனோட படைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா வீர தீரமா போய் ரஷ்யாவை அகெயின்ஸ்டா வந்து பண்ண டிஃபெண்ட் பண்றாங்க. அப்படி டிஃபெண்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான சினாரியோஸ் வருது அப்படின்னா, அது ரஷ்யா வந்து நிறைய அட்டாக் பண்ணலாம், ட்ரோன்கள்லாம் யூஸ் பண்ணி ப்ரிசைஸா அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சினாரியோல நம்ம தான் சென்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல போய் இன்னும் முன் கட்டத்தில் நின்று டிஃபெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது, நாட்டோக்காக ரஷ்யாக்கு அகெயின்ஸ்டா நிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட மிக முக்கியமான பிரச்சனை என்னவா தெரியுமா இருக்கும், லெஜிஸ்டிக்ஸ் தான். ஏன்னா ரஷ்யா, லாத்வியா, லுத்வேனியா, எஸ்தோனியா சைமல்டேனியஸா அடிப்பாங்க. அவங்க நாடு அண்டை நாடு அப்படிங்கறனால அங்கெல்லாம் அவங்க ரெடி ஆயிருவாங்க, அவங்க வந்து அடிப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து அப்படிங்கும்போது இது போல சூழ்நிலைகள், கிளைமேட் இஷ்யூ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பனிப்பொழிவு இதெல்லாம் இருக்கிறதுனால லெஜிஸ்டிக் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதுதான் நம்மளுக்கு ஹியூஜ் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இது போல ஒரு சூழ்நிலை வருது 2 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள அப்படின்னா நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணணும். அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அதிகமான நபர்கள் காயமடைவாங்க. ஏன்னா போர்னு வருது இல்லையா, அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நம்ம வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போய் நின்று அதெல்லாம் தாங்குறாங்க அப்படிங்கும்போது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சேதங்கள் ஏற்படும். நம்ம கிட்ட வேற 5 ஆஸ்பத்திரி தான் இருக்கு, 1800 பேர் பெட்டு தான் இருக்கு. நல்லா சில மணி நேரங்கள்ல ஃபில் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா லெஜிஸ்டிக் இல்ல, அப்புறம் வந்து ஆஸ்பத்திரி இல்ல. உடனடியா காயமடைகிற வீரர்களை பண்ணணும்னா நிறைய ஆஸ்பத்திரி வேணும். அப்படி பண்ணணும்னா பல விஷயங்கள் வந்து பண்ண யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதாவது ரஷ்யா வந்தாங்கன்னா இப்படி வந்தா இப்படி அடிப்போம், அப்படி வந்தா அப்படி அடிப்போம், அப்படி அண்டை கொடுப்போம் அப்படிங்கிறது போல முன்னாடிலாம் பேசக்கூடிய விஷயங்கள் போய் ரஷ்யா வந்தா நம்ம இவ்வளவு பேர் செத்து போயிருவோமே, இவ்வளவு பேர் காயம் அடைஞ்சிருமே, நம்ம கிட்ட ரோடு ஃபெசிலிட்டி இல்லையே அப்படிங்கிறது போல யோசிக்கிற நிலைமைக்கு மேற்கு நாடுகள்ல தள்ளப்பட்டாங்களா. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோசமான சூழ்நிலைக்கு போயிடுச்சா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா எதுக்கோ ரெடி ஆயிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கலாம். இவங்க எதுவும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அமெரிக்காவோடையும் சண்டை பிடிக்கிறாங்க, எல்லாம் வேணும்னே செய்யறாங்களா இல்ல சும்மா ஒரு டிசெப்ஷன் டெக்னிக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது செய்வது போல் செய்யாம இருப்பது அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, செய்யாமல் இருப்பது போல் செய்வது அப்படிங்கிறது போல. அது ரஷ்யாவோட பேச்சுவார்த்தையில நீ ஜெயிச்சுட்ட, உனக்கு வேணுங்கிறது கிடைக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அட்டாக், திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணும்போது ரஷ்யா நில குலைஞ்சிருவாங்க இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி எனக்கு பவர் வந்துருச்சு, வா பேசுவா அப்படிங்கிறது போல கூப்பிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் தான் இருக்கு. என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா இதுவும் மேற்கோட சயின்டிபிக் தான், ரிசர்ச் தான்.
டூம்ஸ்டே கிளாக் அப்படிங்கிறதோட ஒரு கிளாக். அந்த கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா அதை இமேஜ் வச்சு பண்றதுதான். பட் இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, அவங்க சயின்டிஸ்ட், அவங்களாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணும்போது 4 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. நியூக்ளியர் மிட் நைட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. எப்போ இந்த டைம் வந்து 0 செகண்ட் ஆகுதோ இல்லை 5 செகண்ட் குறைவா வருதோ அப்போ நியூக்ளியர் மிட் நைட் அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணுவாங்க. நாடுகள் பதட்டமான சூழ்நிலைகள், நாடை காப்பாத்துக்கணும் அப்படிங்கறதுனால பட்டனை பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நியூக்ளியர் மிட் நைட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த டூம்ஸ்டே கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா 4 செகண்டே எடுத்துட்டாங்க. அப்போ ரிஸ்க் அதிகமாயிட்டு இருக்கு. வரலாறுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு பீரியட் இது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்போ போர் நடக்குது, அப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. முதல்ல 89 செகண்ட்ஸா இருந்தது, இப்ப 85 செகண்ட்ஸா மாறி இருக்கு. 85 செகண்ட்ல நியூக்ளியர் போர் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம். 10 செகண்ட் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தான் 4 செகண்ட் கம்மியா இருக்கு. 89ல இருந்து 85 மாறி இருக்கு. ரஷ்யா கேட்டா 5 செகண்ட் தான் பேலன்ஸ் இருக்குமா. ஏன்னா ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளேயே போய் நீங்க அடிச்சிட்டீங்க. இப்போ அமெரிக்காவோட ஃப்ளோரிடால போய் அடிச்சுட்டு 89 செகண்ட்னா ஒத்துக்குவாங்களா இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா மெக்சிகோக்குள்ள ஃபுல்லா ஆயுதங்கள் கொடுத்து ரஷ்யா ஹெவியா சப்போர்ட் பண்ணி அடி அடி நல்ல அடி அப்படிங்கிறது போல 4-5 பகுதியில் போய் போய் உள்ள கூட சொரிஞ்சிட்டு வந்திருந்தாங்கன்னா இவங்க கிட்ட 89 செகண்ட் இருந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. அவங்களுக்கு ஒரு ஒரு கிளாக் இருக்குங்க. உங்களோட கிளாக்ல வந்து 4 செகண்ட் எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். இது வந்து மிரட்டல்கள். பாத்துக்க, என்னோட பேஷன்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல உலகத்துக்கு காட்டுறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதாவது அட்டாமிக் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற சொல்றாங்க. சயின்டிஸ்ட் ஆஃப் த புல்லட்டின் ஆஃப் அட்டாமிக் சயின்டிஸ்ட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ஏகப்பட்ட ரிஸ்க், அதுவும் நியூக்ளியர் எஸ்கலேஷன் வரைக்கும் போகுன்ற அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. அதுவும் நேரடியா ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு பிரச்சனை. இதுல ரஷ்யாவும் அமெரிக்காவும் அணு ஆயுதம் போட்டுக்குவாங்களாம். நம்புற மாதிரியா இருக்கு. அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா தான் அமெரிக்கா அணு ஆயுதம் யூஸ் பண்ணுவாங்க. ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா ரஷ்யா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேடிக்கை தானே பார்ப்பாங்க. அது யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதோ அதெல்லாம் செய்வாங்க. பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்சி யுத்தம் தான். ரஷ்யாவுக்கு தான் அது மெயின் த்ரெட். இப்போ மெக்சிகோக்கு அமெரிக்காவுக்கு ஒரு இஷ்யூ வருதுன்னா ரஷ்யா வந்து அமெரிக்கா மேல அணு ஆயுதம் போடுவாங்கன்னு சொன்னா ஏற்புடையதாவா இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு இது போல விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெப்பனைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ், இது ரொம்ப முக்கியம். ஸ்பேஸை வந்து ஆயுதமயமாக்குதல், அதை செய்யறாங்க. ஏன்னா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணக்கூடிய சேட்டலைட்ஸ் தான் ரெடி பண்றோம். ஏன்னா சேட்டலைட்ஸ் ஒன்று முட்டிடுச்சு அப்படின்னா அந்த துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா வேகமா பரவ ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பரவுது அப்படின்னா அந்த ரேடியஸ்ல இருக்கக்கூடிய இப்ப இல்லைன்னாலும் அந்த இது ஸ்பேஸ்லயே தான் பறந்துட்டு இருக்கும். ஸோ சேட்டலைட்ஸ் மேல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட மற்ற நாடுகளோட சேட்டலைட்ஸ்லாம் வந்து பண்ணால் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சேதம் அடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஒரு சேட்டலைட்டோட துகள்கள் இன்னொரு சேட்டலைட்ல அடிச்சதுன்னா அதுவும் துகள்களா மாற ஆரம்பிச்சு அதுவும் போய் பக்கத்துல இருக்கிற சேட்டலைட்ல அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பண்ண கெட்டாஸ்ட்ராஃபியா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது போல ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்பனைசேஷன் பண்றதுங்கிறது ரொம்ப தப்பு. அது போல அட்டாக்கிங் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லா கம்யூனிகேஷன் நடக்குது. அதிகப்படியான சேட்டலைட்ஸ் கொண்டு போய் வைக்கிறதுனால ஏகப்பட்ட விஷயங்கள், அதுவும் நிலாவில் கொண்டு போய் நம்ம ஏஐ வைக்கலாம், அது பண்ணலாம், ஆயுதங்கள் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செய்யறாங்களே. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெப்பனைசேஷன் ஆஃப் ஸ்பேஸுக்கு கீழே வரும். இதுவே நம்ம தனியா பெரிய கான்செப்டா பேசணும். பட் இருந்தாலும் அது ஒரு விஷயம். அது நிறைய அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்ம்டு கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது அதிகரிக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டிப்ளமசியை வீக்கன் ஆகுது. இந்த மெக்கானிசமே வந்து பார்த்தீங்கன்னா செயலிழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இராணுவத்துக்கு பயன்படுத்துறது தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே செய்யறது யாருங்க? அமெரிக்கா தான் போய் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிபரை பிடிச்சிட்டு போய் கிரிமினல் அப்படிங்கிற உட்கார வச்சிருக்காங்க முன்னாடி. இது போல வேலைகள்லாம் செய்யறாங்கன்னா அப்புறம் எல்லாரும் அவங்க மைட்டை காட்டணும்னு நினைப்பாங்களா? உனக்கு மட்டும் தான் மைட்டா, எங்களுக்கு தான் மைட் இருக்கு அப்படிங்கிற காட்டுவாங்க இல்லையா? ஸோ அது போல வந்து பண்ணா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் இது போல ஒரு 4 செகண்ட் கம்மியா இருக்கு. இது ஒரு ரிஸ்க் தான். டூம்ஸ் டே வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற அச்சங்கள் இதெல்லாம் டைட்டில் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இப்போ ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது தான் வந்து பண்ணா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அமைதி அப்படிங்கிறது தெரியல. ஆனா ராபர்ட் ஃபிக்கோ அவர்களுக்கு இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு கொடுத்துக்கிறார். ராபர்ட் ஃபிக்கோ அவர்கள் ஸ்லோவாக்கியா இவரை கூட அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணாங்களே, அவருக்கு சொல்றாரு, அது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா நவம்பர் 1 தான் இந்த பிரச்சனை முடியும். நவம்பர் 1 2027 தான் இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எழுதி வச்சுக்கோங்க ஒரு விஷயம், எழுதி வச்சுங்க, எப்போ இந்த பிரச்சனை முடியுதோ, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியுதோ அப்ப எல்லாருமே ரஷ்யன் ஃபெடரேஷனை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. காலெல்லாம் உடச்சுக்கிட்டு ஓடுவாங்க போய் லைன் நிக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க இது.
எதுக்கு தெரியுமா? பிசினஸ் பண்றதுக்காக. எப்ப இந்த பிரச்சனை முடியுதோ எல்லாருமே ரஷ்யாவோட பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுவாங்க. எழுதி வச்சுங்க, இது நடக்குதா இல்லையா பாருங்க அப்படிங்கிறது போல ஃபிகோ அவர்கள் தெளிவா பேசுகிறார். ஸோ இதுதான் வந்து பண்ண இருக்கக்கூடிய விஷயம். யூரோப்பியன் யூனியனால கண்டிப்பா ரஷ்யாவை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பா ஃபிகோ அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட்களோட கருத்து. அது நடக்க விட்டுருவாங்களா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா, உக்ரைன் பேச்சுவார்த்தை அமைதியா முடிய போகுதா இல்லை என்ன ஏதுன்னு. ஸோ போன பதிவில் நம்ம பார்த்துருப்போம், ஜெலன்ஸ்கி அவர்கள் புட்டின் அவர்கள் மீட்டிங் நடக்க போகுது, வாய்ப்புகள் இதுக்கு அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. இப்போ ஜுலானி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 28, அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்க்க போகணும். பார்க்க போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்களுக்கு ஜொலானி அவர்கள், சாரி அல் சாரா அவர்கள், பேர் ஒருத்தருக்கே 2 பேர் இருக்கு, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு. அல் சாரா அவர்கள்ன்ற பேர்ல தான் வந்து பண்ண இப்போதைக்கு அவர் கரண்டா இருக்கிறாரு. அது சிரியாவோட அதிபராக இருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா, தலைவரே இது போல ரஷ்ய அதிபரை பார்க்க போறேன் போட்டுங்களா, பேசிட்டு வரட்டுங்களா அப்படிங்கிற பேசிக்கிறார். எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பர்மிஷன் எல்லாம் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அல் சாரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க வர்றாருன்னா ரஷ்யாவுக்கு போறாரு. அது ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். ட்ரம்ப் அவர்கள் சொல்ற ஒண்டர்ஃபுல்லான கான்வர்சேஷன். இந்த பையன்கிட்ட பேசின இப்போ அதிபராக்கிறா இல்லையா சிரியால, இந்த ரீஜன் நல்லா வேலை செய்யுது. இப்பதான் எஸ்டிஎஃப் அமெரிக்காவோட ஆதரவு பெற்ற படைகளை நொறுக்கி விட்டுருக்காங்க. ஆனா அந்த ரீஜன்ல வந்து எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு, சூப்பரா செஞ்சுட்டு இருக்கலாம் பையன் அப்படிங்கிற பாராட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துக்கிறாரு. எது எப்படியோ அந்த எஸ்டிஎஃபோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில பகுதிகள் மட்டும் வந்து பண்ண எஸ்டிஎஃபோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அங்க அக்க போறா தான் போயிட்டு இருக்கு. அதை நம்ம அடுத்த பேரை பார்க்க ஆரம்பிப்போம். அது இன்னும் சண்டைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெரும்பான்மையான பகுதிகள் வந்து பண்ணா சரியா மீட் எடுத்துட்டாங்க. இப்ப இப்படி இருக்கும் சமயத்துல சிரியாவோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பேச போய்க்கிறாரு. அங்கதான் பஷர் அல் அசாத் அவர்கள் இருக்காரு. என்ன மாதிரியான டேர்ம்ஸ் என்ன மாதிரி பேச போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது எல்லாமே ரொம்ப முக்கியம் மிடில் ஈஸ்ட்ல. ஏன்னா இப்ப ஈரானுக்கு அழுத்தங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அழுத்தங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் உளவு வேலையெல்லாம் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அடுத்த பேர பார்க்கலாம். இது போல சிக்கல்கள் இருக்கனால மிடில் ஈஸ்டோட ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது முக்கியம். என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, ரஷ்யா பேஸ் எடுத்துரு அப்படிங்கிறத கேட்பாரா தெரியுமா, இல்லை எப்படி என்ன ஏதுங்கிறது தெரியல. பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேலோட தெற்கு பகுதிகளை டிஃபெண்ட் பண்றதுக்காக பேஸை நீங்க ஆல்ரெடி வச்சிருந்தாலும் நீங்க வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க சரியா தப்பு. ஸோ அதை திருப்பி கேட்க போறாங்களா என்ன ஏதுங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேரும் சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.